கரி என்றால் யானை, காலன் என்றால் களத்தை வென்றவன். அப்படி என்றால் கரிகாலன் யார்? ஒரு மன்னன் ஊரில் மட்டுமல்ல, விவசாயத்திற்கும் ஒரு பேரரசை உருவாக்கினான். இன்னும் நம்மை வைக்க வைக்கிறது என்றால் 11 ராஜாக்கள் ஒரே மன்னனை அழிக்க வந்தார்கள். ஆனால் வரலாறு யாரை வெற்றியாளனாக எழுதியது தெரியுமா? முற்கால சோழர்களில் மிகவும் புகழ்பெற்ற சோழ மன்னரான கரிகால சோழன் சோழ நாட்டு தலைநகராக விளங்கிய உறையூரில் இளஞ்சே சென்னி என்கிற அரசனுக்கும் வேலிக்குல இளவரசிக்கும் மகனாக பிறந்தார். கரி என்றால் யானை, காலன் என்றால் காலத்தை வென்றவன் என்று பொருள். யானையின் மீது அமர்ந்து காலத்தை வென்ற மன்னன் என்பதால் கரிகாலன் என அழைக்கப்பட்டார். கரிகால சோழனின் வாழ்வில் திருப்புமுனை நிகழ்வாக அமைந்தது வெண்ணிப்போர் ஆகும். தற்போதைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கோவில் வெண்ணி எனப்படுகின்ற வெண்ணி எனும் இந்த பகுதியில் கரிகால சோழனை எதிர்த்து பாண்டிய மன்னன், சேர மன்னனான உதயன் சேரலாதன் மற்றும் 11 சிற்றரசர்கள் ஒன்று திரண்டு கரிகால சோழனுக்கு எதிராக போர் புரிய படை திரட்டி வந்தனர். எனினும் ஈடிணையற்ற பராக்கிரமத்தாலும் போர் தந்திரங்களும் கொண்டு போர் புரிந்த கரிகால சோழனிடம் அத்தனை பேரும் தோல்வியுற்றனர். வெண்ணிப்போருக்கு பிறகு தீவிரமான பல போர்களை புரிந்த கரிகால சோழன் சேர நாட்டு பகுதிகளில் பாலக்காடு, திருவாங்கூர், கொச்சி, தென்வட மலையாளம் என்கின்ற ஒட்டுமொத்த சேர நாட்டு பகுதிகளை தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார். இதன் பிறகு வடக்கே தொண்டை வளநாட்டையும் அதற்கு மேலாக இருக்கின்ற வடவேங்கடம் எனப்படும் திருப்பதி பகுதியையும் கரிகால சோழன் கைப்பற்றியதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சோழ நாடு சோழடித்து என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப அக்காலம் முதலே சோழ நாடு என்பது மக்களுக்கு உணவு தருகின்ற பயிர் தொழிலை முதன்மையாக கொண்ட ஒரு நாடாக விளங்கியது. இதனை கருத்தில் கொண்டு கரிகால சோழன் பல வகையான நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தி உணவு தொழில் சிறந்து விளங்க வழிவகை செய்தார். மேலும் ஒரு ஆட்சி காலத்தில் சோழ நாட்டில் இருந்த காவிரி பூம்பட்டினம் என்கிற நகரம் துறைமுக நகரமாக விளங்கிற்று. இதனால் அணிநாடுகளின் ஏற்றுமதி, இறக்குமதி, வாணிபம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் மூலம் சோழ நாட்டிற்கு செல்வ வளங்கள் பெருக வழிவகை செய்தார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள உறையூர் எனும் ஊரை தலைநகராக கொண்டு ஆண்ட கரிகால சோழனின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுவது அவர் கட்டிய கல்லணை எனப்படும் நீர்ப்பானை அணையாகும். இந்த கல்லணை என்பது தற்போது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அரசன்குடி என்கின்ற ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது. கல் அணை நீளம் 1080 அடியாகும், அகலம் 66 அடி, உயரம் 18 அடியாகும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இப்பகுதி நீர்ப்பாசனத்துறை அதிகாரியாக இருந்த ஆர்தர் கார்டன் என்பவர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆய்வு செய்து தமிழர்களின் கட்டிட திறனை கண்டு வியந்தார். புறநானூறு போன்ற சங்க பாடல்களில் இவரது வீரம், கொடை, ஆட்சித்திறன் பற்றி புகழப்பட்டுள்ளது. கரிகால சோழனை கௌரவிக்கும் வகையில் கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் காவிரி ஆற்றின் இடது கரையோரத்தில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் யானை மீது கரிகால சோழன் அமர்ந்த நிலையில் வெண்கலச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற அறிவுபூர்வமான வரலாற்று காணொளிகளுக்காக இந்த சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள். உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.